முடிவுக்கு நான் தற்போது பதில் சொல்ல முடியாது. மாநில தலைவர் என்ன சொல்ல வேண்டும் அவர் அதற்கு. அதிமுகவுடன் கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் பதிலளித்துள்ளார். கேள்வி முடிந்து விட்டதா ஐயா? நாங்கள் இணைஞ்ச பிறகு தேர்தலை சந்திச்சோன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டோம். அது இந்த லிஸ்ட்டு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமாம், அதுக்கு உண்மையிலே ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிந்து கொள்ள ஏற்கனவே பத்திரிகையில் நான் எக்ஸ்போஸ்ட் போட்டுட்டேன். நான் அதை பார்த்துக்கணும். அதனால் அவங்களுக்கு உண்மையை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா அவர் என்னுடன் பயணித்தவர், நான் பார்லிமெண்ட்டில் ஒன்றா இருந்தோம். ரொம்ப சிறந்த ஒரு நண்பர் என்று சொல்ல வேண்டும். அதனால் அந்த குடும்பத்துக்கு இந்த ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி எல்லாம் அறிவிச்சாரு. இப்போது தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? நான் மாநில தலைவர் முடிவுக்கு நான் தற்போது பதில் சொல்ல முடியாது. மாநில தலைவர் என்ன சொல்ல வேண்டும் அவர் அதற்கு பதில் இருப்பார். விஜய் யார் கூட கூட்டணி இருப்பார் அவசியம் கிடையாது. கணிப்பு சொல்றேன், எனக்கு தெரியாது. கேளுங்க தலைவா, இன்னொன்று கேளு. போதுமா? கேளுங்க தலைவா, இதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் கொலை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. பைக்கில் 8 பைக்கில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போரூரில் சகோதரர்கள் எல்லாமே நிறையா கத்தியை ஆட்டிகிட்டே போகிறாங்க, ஒருத்தர் வெட்டி சாச்சிட்டு. இந்த மாதிரி சம்பவங்கள் மக்கள் மனதிலே ஒரு பீதி விடுகிறது. தெருவில் போகும்போது ஏதாச்சும் இன்றைக்கி ஒரு பகை இருந்திருக்கும், அந்த பகையை வெட்டிடுவானோ, ஆகவே உடனடியாக அவங்களுக்கு கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும். அதாவது நீதிமன்றங்களும் உடனே 45 நாளுக்குள்ளே அவங்க வெளியே வரதுக்கான பேல்லாம் கொடுக்காம சில வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் தண்டனை என்றிருந்தாலும் செய்தவர் இவர் என்று சிசிடிவி மூலமாக கண்டுபிடித்த பிறகு அதை தீர விசாரித்து உடனடி தண்டனை கொடுத்தாதான் அந்த சட்டம் ஒழுங்கும் சிறப்பாக இருக்கும், நாடு அமைதியாக இருக்கும். இதை பற்றி விழாவாரியாக எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக பதில் சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊடகம் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.